नमस्कार, ये आपका YouTube तमिल चैनल हिंदी में हम बात करेंगे आगे। तो इसका पूर्व ये बैंगलोर शहर में कैसे एक आदमी मिनिमम 4 लैंग्वेज 4 भाषा बाजित कर लेता है वो बोला। तो ஒரு நகரம் மெட்ரோபாலிட்டன் நகரம் அப்படின்னு போகும்போது ஸோ அந்த நகரத்தில் உள்ளவர்கள் எத்தனை மொழி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் ஜாஸ்தி. मुंबई में हिंदी अंग्रेजी मराठी, दिल्ली में हिंदी अंग्रेजी, कोलकाता में हिंदी अंग्रेजी बंगाली, मद्रास में तमिल अंग्रेजी। तो शहर का मतलब ये तो भारत का 4 मेट्रोपॉलिटन सिटी पगले था, चेन्नई, मुंबई, दिल्ली, कोलकाता। इसके अलावा 2 जोड़ दिया, मतलब बेंगलोर, हैदराबाद। ठीक है, अभी धीरे धीरे बढ़ने के तो मौका हो रहा है. அதாவது இன்னும் அந்த மாதிரி வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறது. மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னா அங்கே சுய சேவை அரசோட எல்லா வேலையும் மாற்றங்களும் உடனுக்குடன் அந்த சிட்டியில் செஞ்சு ஆகணும். அதுதான் மெட்ரோபாலிட்டன் சிட்டி. அங்கே வந்து உங்களுக்கு எது இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் வந்து ஒரு இதை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லாமே கிடைக்கும், கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம். अब तो हर एक अपने अपने राज्य के अनुसार दूसरा भाषण सीख कर तैयार होता है. अलावा सारे जगह पर व्यापारी दूसरा नया भाषा सीख कर उसे फायदा लेने की कोशिश कर लेता है. அதாவது ஒரு வியாபாரி புது மொழி ஒன்று தெரிஞ்சு அதனுடைய பலன் அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சார் கொஞ்சம் விலை குறைச்சிக்குங்க அப்படிங்கிறப்ப थोड़ा भाव कम करो, तो उनका मातृभाषा हिंदी हम बोल देते थोड़ा भाव कम करो. इसमें क्या कम करना मालूम है मेरे को, मतलब थोड़ा सा कम कर लो, 1.25 पैसा कम कर लो, आधा पैसा कम कर लो, 1 रुपया कम कर लो, 2 रुपया कम कर लो. இல்லை என்னங்க குறைக்கிறதுக்கு, பரவாயில்ல குறைங்க, ஒரு 4 நாள் குறைங்க, 50 பைசா குறைங்க, 1 ரூபா குறைங்க, 2 ரூபா குறைங்க, 3 ரூபா குறைங்க, ஒரு 10 ரூபா குறைங்க. कैसे 10 रुपये ये तो पूछ सकता है, कैसे 10 रुपया पूछ सकता है, कैसे 10 रुपया पूछ कर सकता है. எப்படி 10 ரூபா கேட்க முடியும்? அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, புரியுதா? कैसे 10 रुपया पूछ सकता है, எப்படி 10 ரூபாய் கேட்க முடியும்? அப்ப லாபம் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் பொழுது நீங்க கேட்கலாம். 10 रुपया पूछने में क्या कारण? 10 रुपया फर्क होने के कारण आप लोग 10 रुपया पूछ लेता है. 10 ரூபா நீங்க கேட்கறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? 10 ரூபா வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது, तो इसलिए पूछ लेता है 10 रुपया कम कर लो, एकदम ज्यादा. ஒரே அடியா ஜாஸ்தி சொல்றீங்க, ஒரே அடியா அதிகமா சொல்றீங்க, एकदम एकदम அப்படின்னா மூச்சு, தம் அப்படிங்கிறது மூச்சு. एकदम ज्यादा बोलता है, ஒரே அடியா அதிகமா சொல்றேன், एकदम ज्यादा. थोड़ा कम कर लो, கொஞ்சம் குறைச்சிக்கணும், थोड़ा कम कर लो. और कितना कम कर सकता है, और कितना कम कर सकता है, இன்னும் எவ்வளவு குறைக்க முடியும்? இது எல்லாம் அந்த வியாபார சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறனால தான் இந்த அளவுக்கு மெதுவா உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து ஒரு மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மொழி சார்ந்த மாநிலங்களில் ஏதோ உங்களுக்கு தேவை இருக்கணும்.
இல்லை உங்கள் தேவைகளை அங்கே விற்பனைக்கு வைத்திருக்கணும். அப்படிங்கிறப்பதான் இது எல்லாமே. तो भाषण जाने के बिना भी जा सकता है, भाषण जानने के बाद जा सकता है, दोनों का फर्क होता है। भाषण जाने तो हम बहुत सा लोगों को देख लेंगे, भाषण नहीं जा ले जाए तो, नहीं जा ले जाए तो, தெரியல தெரிய போகல அப்படிங்கிற மாதிரி இருந்தா ரெண்டு ஒருத்தரை மட்டும்தான் பார்ப்பீங்க. क्यों? उनका जो बोल देता है आपको समझ में नहीं आता, इसके एक दो में एक खत्म। तो भाषण जानने में क्या होता है, वो 4-10 आदमी को देख लेंगे, 4-10 व्यापारी को देख लेंगे तो पूरा देख सकता है। बाजार में सब लोग हो जाए तो सब लोग आपने ये तो कुछ देख सकता है, ये तो सवाल है, जबरदस्त नहीं है। तो आपको जरूरी है, इसलिए आपने सब कुछ अलावा मेरे जैसा मार्केट जानने के लिए सब कुछ दुकान में घूम लेंगे। 10 दुकान हो जाए तो ये गांव में 10 दुकान हो जाए तो 10 दुकान वालों से ये तो बातचीत कर लेंगे, घूम लेंगे। तो पेमेंट कौन किस लोग ये तो अच्छे करेंगे उसके बारे में ये तो पूछ लेंगे। सही भाव अच्छी भाव हमको मिल जाए तो उनका माल देंगे। अच्छी भाव के अलावा पेमेंट टर्म्स एंड कंडीशन पैसा का हुक्म नियम तो सही रूप में हो जाए तो हम उसको भेज देंगे, भेज देंगे, भेज 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 அப்படிங்கிற भेज देंगे, भेज भेज ஒன்று விற்கிறது, ஒன்று அனுப்புறது, भेज देंगे அனுப்பி வைப்போம்। பேஜ் அப்படிங்கிறது நீங்கள் அதெல்லாம் பழக்க வரப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்। அதனால ஆரம்பத்தில் பர்ச்சேஸ் सेल्स कर सकता है, डिस्पैच कर सकता है, सेल्स कर सकता है, डिस्पैच कर सकता है, ரெண்டு ஹிந்தியில சொல்றேன், ஆங்கில வார்த்தை கலந்து சொல்றேன்। அனுப்ப முடியும், விற்க முடியும், சிம்பிள் தான், ஒன்று கஷ்டப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது। நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதாரணம், எதுவுமே உங்களுக்கு சிரமம் கிடையாது। சொன்ன ஒரு 2-3 கிளாஸ் போச்சுன்னா இதை விட சுலபமா என்ன எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன்। சார் அந்த இது சுலபமா இருக்கிறது ஆரம்பத்துல சொல்லி கொடுத்தது நாங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம் முடியாது, ஏன்னா மனசுல நிக்காது। नहीं हो सकता है मन पर नहीं लगेगा। थोड़ा अच्छी तरह जानने के बाद क्या सूक्ष्म बोल देते हैं वो सुनने के मन तैयार होता है, उसके पगले तक मन तैयार नहीं होते, किसी सूक्ष्म सुनने के भी तैयार नहीं होते। எந்த விதமான ஒரு அறிவுபூர்வமான சூட்சமம் அப்படிங்கிறது என்ன, கொஞ்சம் புத்திசாலித்தனமான, கொஞ்சம் மறைமுகமான, இதுல என்ன இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, இதுல என்ன சூட்சமம் இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல। சூட்சமம் அப்படிங்கிறது என்ன, ஃபார்முலா அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, மாதிரி முன்மாதிரி அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை, சூத்திரம் தமிழ் வார்த்தை, ஃபார்முலா சூத்திரம்। இதுல என்ன சூத்திரம் இருக்கு, சூத்திரம் அப்படின்னு வந்தாவே பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் நம்ம சூத்திரம் அப்படின்ட்டு கொண்டாடுறோம்। கணக்குல ஒரு சூத்திரம் சொல்லுவோம், அந்த கணக்கு பிரிச்சு அது சரியான விட வர்றதுக்கு சூத்திரத்தை நம்ம பயன்படுத்துவோம்। வியாபார சூத்திர, பிக்ரி சூத்திர, புரியுதுங்களா உங்களுக்கு? தமிழ்ல இருக்கிறதே தான் அப்படியே தான் வரும்। நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுறவங்க நிறைய ஆங்கிலத்தில் கலந்து பேசுவாங்க,
तो पहले बार, दूसरा बार, तीसरा बार आप लोगों को नहीं जानता वो हिंदी में बात कर लेते हैं। तो धीरे धीरे सुनते सुनते उनका वाणी मन पर लगते लगते आपको बोल सकते हैं, अंग्रेजी मिक्स करके बातचीत करता है। तभी आपने भी अंग्रेज मिक्स करके मतलब बात करने के संभव हो जाता है, सुलभ भी हो जाता है आप लोगों को। ओ इतना दिन वो तो देखा नहीं, अभी मालूम हो गया। तभी आपने अंग्रेजी मिक्स करके बातचीत कर लेंगे, ठीक है। यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे, आइए। जो सब्सक्राइब ना किए वो सब्सक्राइब करके लगातार देख लेना। धन्यवाद।